அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? இந்த புரட்டாசி மாத பலன், இந்த 12 ராசிகாரர்கள் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த புரட்டாசி மாசங்கிறது பாருங்க, பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாசம் சொல்றாங்க. புரட்டாசி மாசம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப எல்லா கோவில் ஸ்தலத்திலையும் பாருங்க அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த விசேஷம் எதுனா இந்த புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த மாதம் தான். கால புருஷனுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல கன்னி ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் யோகம் இந்த மாசத்துல இருக்குன்னா, சூரியனும் புதன் உச்சமாயி சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு இந்த மாசத்துல. இந்த புதாதித்ய யோகம் இந்த 12 ராசிக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறோம், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானும் ஆட்சி பலத்துல இருக்கிறார். நல்லா பாருங்க, பெருமாளுக்குள்ள கிரகம் புதன் சுக்கிரன், இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். அப்ப இந்த 2 கிரகமும் ஆட்சி உச்சத்துல இருக்கும்போது இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமா சிறப்பா இருக்க போகுது, அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா இருக்கும். சில பேர் அம்மன் அருள் டிவி சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய நோக்கம். இந்த அம்மன் அருள் சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. பொதுவா பாருங்க, சிம்ம ராசியில பிறந்துட்டா இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரன். ஏன்னா அந்த ராசிக்குள்ள அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இதுலயுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள். ஒரு விஷயம் முடிவு பண்ணாலும் அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க சிம்ம ராசி என்பர்கள். உங்களுடைய பேச்சுத்தன்மை, இதோடைய குணம் பாருங்க. ஒரு விஷயத்துல முடிவெடுத்தா அந்த முடிவை மாத்திக்காம அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். எதுலையுமே நேர்மையான குணம் இருக்கும். இதுலையுமே நேர் வழியில போகக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள். எல்லா இடத்துலையும் பாருங்க, ஒரு பொறுப்பா ஒரு விஷயத்த செய்யக்கூடிய நபர்கள் சிம்ம லக்னம் சிம்ம ராசி. என்ன இவங்களுக்கு பிடிக்காத ஒண்ணுன்னா, தப்பு பண்ணா பிடிக்காது. எதுலையுமே ஸ்ட்ரெயிட்டா பேசு, நேர்மையா பேசு, நேர்மையா நினை அப்படிம்பாங்க. இதுலையுமே தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் தான். தன்மானத்துக்கு எது வந்தாலும் சரி, தன்மானத்துக்காக எதையுமே இழப்பார். அப்படிப்பட்ட கேரக்டர் சிம்ம ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற, இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்கோனா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுக்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா பொதுவாக புரட்டாசி மாசங்கிறது பெருமாளுக்கு உகந்த மாசம். இந்த புரட்டாசி மாசத்தை சொல்றாங்க. அப்படிப்பட்ட மாசம் உங்களுக்கு சிம்ம ராசி இது மாதிரி பலனை கொடுக்க போறப்பா இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க அப்போ பொதுவாக பாருங்க, உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க கன்னிகா ராசியில. அடுத்து துலா ராசியில பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாயி சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது கும்பராசியில. 8ஆம் பாவத்துல ராகு பகவான், அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. 10ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷப ராசியில. 11ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து 3ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆவார். 24ஆம் தேதிக்கு அப்புறம், புரட்டாசி மாசம் தமிழ் தேதியை எடுத்துக்கோங்க. 24ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து 3ஆம் பாவத்துக்கு வருவார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 4ஆம் பாவத்துக்கு போவார். மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். சூரிய பகவான் பொதுவா பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் பாவத்துல கன்னி ராசியில இருக்கிறார். அதுவும் புதன் கூட சூரிய புத ஆதித்ய யோகம், அதாவது புத ஆதித்ய யோகங்கிறது இதுதான் முழுக்க வேலை செய்யும். புதனுடைய வீட்டுல சூரியன் இருப்பது மிக சிறப்பு. புதன் உச்சம், அந்த இடத்துல உச்சமாகிறார்.
பொதுவாக பாருங்க, சிம்ம ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி எடுத்த பலன் வந்து அவர் ஆட்சி பலத்தில் இருந்தார் சூரியன். உங்களுக்கு இந்த ஆட்சி பலத்தில் இருக்கும்போது எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விடாம ஒரு தைரியமா இருந்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இருந்திருக்கும். இருந்தாலுமே இந்த சனியுடைய பார்வை உங்க மேல பட்டுச்சு பார்த்தீங்களா? இப்ப சூரியனும் சனியும் பிடிச்சிக்காது, நட்பு பகை கிரகமா அப்படியே வாட்டி இருக்கும். ஒரு சில பேருக்கு யாரு ஜாதகத்துல சனி பவன் சரியா இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்களேன், பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும், மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம், இல்ல கணவன் கிட்ட ஒரு மன வருத்தம், அடுத்து வேலை உத்தியோகத்துல ஒரு சில தடைகள், தாமதங்கள், ஒரு பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்திருப்பாங்க. இந்த சனி பகவானுடைய பார்வை அங்கே உண்டு பண்ணும். ஒன்னும் நோயை உண்டு பண்ணும், எதிரியை உண்டு பண்ணும், கடனை உண்டு பண்ணும், பகையை உண்டு பண்ணும். யார் ஜாதகத்துல சனி சரியே இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன். நான் சொன்ன விஷயம் இது மாதிரி நிறைய தடைகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒரு சஞ்சலங்கள், அதாவது ஒரு பூர்வீக சொத்து, பூர்வீக இடமா இருக்கட்டும், இல்ல இடம் பிரச்சனை இருக்கட்டும், பூமி பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனைகள், தடைகள், இது மாதிரி தொழில்ல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, தொழில மாத்திராப்புல என்னடா தொழில் அப்படிங்கிற சிந்தனைக்கு போறதுல, வேலை உத்தியோகத்துல ஒரு சில தடங்கள், ஒரு சில பிரச்சனைகள், வேலையே நம்ம விட்டு போயிடலாமா அப்படிங்கிற வெளிநாடு வெளியூர்லாம் வேலை பார்க்கக்கூடிய நபர்லாம் பாருங்க, வேலையில ஒரு தடுமாற்றங்கள், குடும்பத்துல செலவுகள், இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா அந்த சிம்ம ராசிக்காரங்க. அவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சாங்க இதுக்கு முன்னாடி. நான் சொல்றது அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாசம் வந்துச்சு பாருங்க. அந்த ஆடி மாசம் தமிழ் மாசம் சொல்லும் போது சொல்லவே வார்த்தை இல்லை. ஆடி மாசம்னா படாத பாடு சிம்ம ராசிக்காரங்க. எல்லாத்துக்குமே சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, கால் பிரச்சனை, வயிறு பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சாங்க. நண்பர்கிட்ட பிரச்சனை, மனைவிகிட்ட பிரச்சனை, கடனான ஒரு படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை, வேலை உத்தியத்தில் ஒரு மந்தமான, இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தாங்க. இது தொடர்ந்துகிட்டே போகுமா பாத்தீங்கன்னா, பொதுவாக அந்த கண்ட சனி யாருக்கெல்லாம் சனி நல்லா இருந்தா மட்டும்தான் நல்ல பலனை கொடுப்பாரு. ஒரு சில பேருக்கு சனி நல்லா இல்லை, எல்லாருமே பாருங்க ரொம்ப ஒரு மன உளைச்சல் இருப்பாங்க. அது மாதிரி நிகழ்வு நிறைய பார்த்தீங்க. இப்ப உள்ள காலகட்டம் பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை புதனுடைய வீட்டுல இந்த சூரிய பகவான் வந்து 2ஆம் பாவத்துல போய் நிற்கும் போது வருமானத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு சூரியன். என்னை பொறுத்தவரை வருமானத்துல போய் ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கிட்டாரு. அப்போ பொருளாதாரங்கிறது என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு வருமானங்கள் சூப்பரா இருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல பாத்துக்குங்க, சூரியன், புதன், கேது, பொதுவா இங்க எல்லாமே கேது தான் உங்களுக்கு வேலை செய்வார். சிம்ம ராசியை பொறுத்தவரை கேது பகவான் தான் உங்களுடைய எல்லா ஒர்க்கையும் எடுத்து பார்ப்பார். ஏன்னா பொதுவா அந்த ராகு கேது கிட்ட எந்த கிரகம் இருந்தாலுமே அந்த கிரகம் தான் ஆதிக்கம் அதிகமா செய்யும். அப்ப கேது வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காருன்னா, கேது போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுக்க மாட்டார்னு ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க. அப்ப யார் ஜாதகத்துல கேது நல்லா இருக்கோ இப்ப வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். சிம்ம ராசிக்கு எதிர்பார்க்காத வருமானங்கள் நல்லா இருக்கும். மெயினா அது கன்னி ராசி இருக்கு. அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்காத நபர்கள்லாம் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க பாருங்க, அவங்கலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. என்னை பொறுத்து வேலை உத்தியோகம் சூப்பரா ஸ்ட்ராங்கா இருக்கும். வேலை உத்தியோகம் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் வேலை உத்தியோகத்துல உண்டு. நான் அடிச்சு சொல்லுவேன், வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு நிறைய தடைகள், தாமதங்கள், வேலை கிடைக்கல, வேலையில பிரச்சனை, நிறைய ஒரு மந்தமான தன்மை சிம்மராசியை பார்த்தா பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் அனுகூலமா இருக்கும். வேற கண்ட்ரியே சில பேர் மாறுவாங்க சிம்மராசியை பொறுத்தவரை. வெளிநாட்டு வெளியூர்லாம் வேற கண்ட்ரியே மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. இங்க உள்நாட்டிலையும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்குமே அனுகூலம். மெயினா படிப்பு கல்வி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே நான் சொல்ல வேண்டியது, படிப்பு கல்வி தான் சொல்லுவேன். இந்த புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கும். எப்படிப்பட்டவங்களுக்கு கல்வி சரியா இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே கல்வி ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப படிப்பு கல்வியை தடையே கொடுக்க மாட்டார். மாணவ மாணவிகள்லாம் இப்ப எழுதணும் அரசாங்க வேலை இப்ப முயற்சி பண்ணும். உங்க லக்கணத்தோட யாரெல்லாம் சூரியன் இருக்கோ அவங்க எல்லாருமே இப்ப அரசாங்க வேலையை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சிம்ம ராசிக்கு இருக்குது, பாத்துக்கோங்க. இதுல நான் பாதிப்பு சொல்ல மாட்டேன். அரசாங்க வேலைக்கும் அரசியல் சார்ந்த விஷயம் ரெண்டுக்குமே சொல்றேன். இந்த டைம் சூப்பர் டைம், பாத்துக்கோங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரை ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்துட்டால் இப்ப எல்லாமே நல்ல அனுகூலத்தை கொடுத்துருவார். வருமானத்தை பெருக்கி கொடுப்பார். பெருங்கொண்ட பண சந்தோஷம் இருக்கும். எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலுமே புரட்டாசி மாசத்துல உங்க பக்கம் சாதகம். எந்த விஷயம் கோர்ட்டு கேஸ் வழக்கா இழுத்துக்கிட்டே கிடந்தாலும் சரி, அறிவுக்குள்ள கிரகத்தோட சேரும் போது இங்க அறிவிஞானம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்ப இப்ப எல்லாமே ஜெயிக்கக்கூடிய டைம் அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இது மாதிரி நிறைய யோகங்கள் வருது.
இதை கரெக்டா பயன்படுத்துங்க. உங்களுக்கு திசாபுத்தி வீடு கட்டுற யோகம், இடம் வாங்குற யோகம், இந்த வழக்கு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய யோகம்க்குள்ள திசாபுத்தி நடந்துட்டால் இப்ப எல்லாமே சூப்பரான ஒரு டைம். 2ஆம் இடத்துல சூரியன் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். பார்த்துக்கோங்க. நான் இதுல கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது. கெட்ட பலன் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா சூரியன் 3 நட்சத்திரம் போவாரு. ஃபர்ஸ்ட் உத்திர நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி 10ஆம் தேதி மட்டும் போறாரு. புரட்டாசி 10க்குள்ள நிறைய விஷயம், அரசாங்கம், அரசு மூலம் அனுகூலம், இது எல்லாமே கிடைக்குங்க. அடுத்து அஸ்தத்துல போறாரு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபர்கள் கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போவாங்க. நிறைய பயணத்தை மேற்கொள்வாங்க. வருமானங்கள் பயங்கரமா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். ப்ரமோஷன் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். மனசு பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாரு. மன வாழ்க்கை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை சந்தோஷமா வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் பெருசா பாதிக்காது. உடல் சார்ந்த பிரச்சனை பெருசா பாதிப்புகள் இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு. நிறைய பேர் உடல் ரீதியா நிறைய தாக்கத்தை பார்த்தீங்க. இனிமே உடம்பு பிரச்சனை பெருசா தாக்கங்கள் இருக்காது. மருத்துவ செலவு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அரசாங்க, அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பர் டைம். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். அடுத்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இரும்பு சம்மந்தப்பட்ட துறை, கட்டிட சம்மந்தப்பட்ட துறைகள், வாகனம் சம்மந்தப்பட்ட துறைகள், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் வருது. என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன். லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி, சிம்மராசி என்பது லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% என்னை பொறுத்தவரை ஜாதகத்துக்கு நல்ல திசாபுத்தி இருந்துட்டால் இப்ப மிகப்பெரிய ஒரு பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் பாவத்துல இருந்தாவே பெருங்கொண்ட பணத்தை கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அப்போ லாட்ரி யோகம் 100% வெளிநாட்டு உள்ள வெளியுள்ளவங்களாம் கண்டிப்பா நல்ல ஒரு யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம், அதாவது மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு இந்த கூட்டம் முடியாது. இவங்க ஏதாச்சும் மைண்டை திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. பயங்கரமான யோசனை பயங்கரமா இருக்கும். எந்த வேலையும் பார்த்த உடனே இந்த வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி, மைண்ட் கெப்பாசிட்டி யார்கிட்ட இவங்கள்ட்ட இருக்கும். நிறைய பேர் மருத்துவர், டெய்லர், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட பிசினஸ், வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே பாருங்க இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு, இது மாதிரி நிறைய விஷயத்துல சயின்டிஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவுமே அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை எல்லாமே இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். கற்பனையில வேலை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே வருமானம் சூப்பரா இருக்கு. அரசாங்கம் சம்பந்தமான அனுகூலம் இருக்கு. இடம் வாங்குற யோகம் வருது, வீடு வாங்குற யோகம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்புகள் நல்ல அனுகூலமா இருக்கு. அரசாங்க வேலை கிடைக்குது. அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலம் கிடைக்குது. ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க. உத்தியோகத்துல உயர் பதவி, தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், இது எல்லாமே இப்ப தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க. மக நட்சத்திரக்காரங்க சூப்பரா இருக்கு டைமிங். அடுத்து பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க. ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும். ஒரு தன்மையான குணம் இருக்கும். நல்லா நிதானிச்சு பேசக்கூடிய நபர்கள். இதுலயுமே யாருக்குமே எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. எல்லாரும் மதிச்சா மதிக்கக்கூடிய கேரக்டா இருப்பாங்க. நம்ம சொந்த காலில் நிக்கணும், சொந்த முயற்சி நிக்கணும் எண்ணங்கள் இவங்கள்ட்ட இருக்கும். இனிமே உங்களுக்கு வரக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. பூரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு பரிபூர்ணமான ஒரு யோகம் வருது. ஏன்னா திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை, இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு. இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரத்துல பிறந்தவங்க இவங்க எப்போதுமே தனி காட்டு ராஜா தான். நான் எப்போதுமே என் வழி தனி வழி, என்னை விட்டுருங்க, நான் எப்போதுமே சிங்கம் போல இருப்பேன் பாரு. இனிமே சிங்கமான வாழ்க்கையை வாழ போறாரு உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு. குடும்பம், வருமானம், வேலை, உத்தியோகம், தொழில், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நண்பர்கள் பழக்க வழக்கம் நல்லா இருக்கு. கொஞ்சம் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகு. இது மட்டும் கவனம், ஜாமீன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி வெளிநாடு வெளியூர் யோகங்கள், அந்நிய தேசம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி தொழில ஒரு லாபங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.